என் மனசுலேயே பூட்டி வச்சிருந்த ஒரு ரகசியத்தை உங்கள் முன்னாடி நான் சொல்ல போகிறேன். அந்த ரகசியம் வேறு எதுவுமே கிடையாது. யார் இங்கே அடிமை, யார் இங்கே கொத்தடிமை அப்படிங்கிறதுல ஒரே ஒரு வித்தியாசம்தான். நான் அடிமையாக இருக்கேன் அப்படிங்கிறத உணர்ந்து அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய நபர்கள். யார் கொத்தடிமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அடிமையாக இருக்கேன், ஆனால் அடிமையாக இருக்கிறது எனக்கு போதும், இதை அப்படியே கண்டினியூ ஆனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வரவே மாட்டாங்க. இதற்கு சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு அமைச்சரை பார்த்து நம்ம கேள்வி கேட்பது. என்ன கேள்வி? நீங்கள் நல்லா வாழ்வதற்காக மக்களை கொள்ளக்கூடிய அந்த டாஸ்மாக் தேவையா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்பது நியாயமான ஒரு மனிதனுடைய கேள்வியாக இருக்க வேண்டும். ஒரு மனசாட்சியினுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை பற்றியான ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? இந்த உலகத்திலே மிகப்பெரிய அடிமைத்தனம் எதுனா, நாம் அடிமையா இருக்கணும் தெரிஞ்சோம் அந்த அடிமையா இருக்கிறதுக்கு விரும்புறோம் தெரியுமா? அதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற மிக மோசமான அடிமைத்தனம். ஒரு அடிமை நம்மளால ஈஸியா நம்ம வெளிக்கொண்டு வந்துட முடியும். ஆனா நான் அடிமையா இருக்கிறதுக்கு நான் விரும்புறேன்ற நம்ம இருக்குது இல்லையா? அதுதான் இந்தியாவில் இருக்கிற சாதிய நிலையா தான். மந்திரிகள் கல்லாக்கட்ட மதுக்கடைகள் தேவையா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டது நான் கிடையாதுங்க. இன்னைக்கு அதே மதுக்கடையினுடைய மந்திரியா இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வேற யாருமே கிடையாது, செந்தில் பாலாஜி அவர்கள் தான். மக்கள் எல்லாம் கொத்து கொத்தாய் சாகும்போது மந்திரிகள் கல்லாக்கட்ட மதுக்கடைகள் தேவையா? திறக்காதே திறக்காதே, தமிழக அரசே திறக்காதே, சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் மதுக்கடைகளை திறக்காதே. இந்த நாடகம் இது இப்போது நடப்பது நாடகமா, இல்லை அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் வெளியில் கருப்பு கொடி ஏந்தி முகத்தில் அப்படியே மாஸ்க்லாம் போட்டுட்டு வந்து செய்தது நாடகமா என்கிற கேள்விக்கு மக்களாகிய நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க. இப்படித்தான் நம்மளை காலங்காலமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. நான் இங்கே அடிமையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்ந்ததால் இந்த அரசியல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறவங்கள என்னால் மாற்ற முடியாது. இங்கே மாறுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் தேவதூதர்லாம் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா, அட்லீஸ்ட் இதை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு யூடியூபர். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அடிமை கொத்தடிமை இதெல்லாம் நான் பேசின டைலாக்னு நினச்சிட்டிங்களா இவ்வளோ நேரம்? நீங்கள் வேற, இதெல்லாம் கோபி நயனார் அவர்கள் பேசினது. என்னப்பா பேசி வச்சிருக்காரு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கே புரியும். மிகப்பெரிய அவமானத்தோட கண்ணீரோட முன்னாடி வந்தாங்க. நின்னாக்கா என்ன நீ நீல சங்கி நீ சொல்லுவானாக்கா, உன்னை விட ஒரு மதவாத சக்தி வேற எவனா இருப்பானா? நீ தாண்டா உண்மையான RSS. என்னை பொறுத்த வரைக்கும் தொடர் பாசிஸ்ட் வந்து பிஜேபி தான் இருக்கணுன்றதுல திராவிடத்திலும் இருப்பான். நீலசங்கி புது வார்த்தை இப்போ எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இனி சங்கி அப்படிங்கிறத நீலசங்கி, பச்சை சங்கி, பாவாடை சங்கி அப்படின்னு சொல்லி பல சங்கிகளை உருவாக்குவார்கள். ஏன் இந்த மாதிரியான உருவாக்குதல் புதுசாக சங்கிகளை உருவாக்குறாங்களே அப்படின்னு கேட்டால், அவங்க திமுகக்கு கீழே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இவங்களை பற்றி எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாங்கன்னா உடனடியாக அவர்கள் சங்கியாக்கப்படுவார்கள். புதிய சங்கியாக மாற்றப்பட்டிருக்கிறார் கோபி நயனார் அவர்கள். அவர் மட்டும் கிடையாதுங்க, பா ரஞ்சித்தையும் இப்போ நீல சங்கியாக மாற்றுறதுக்கான பெரிய வேலைப்பாடு ஒன்று நடந்துட்டுருக்கு. இப்போ பா ரஞ்சித் அவர்கள் நீலம் பண்பாட்டு மையம் இவங்களெல்லாம் பற்றி ரொம்ப பெரிய அளவில் போற்றினதும் இவங்க தான். இப்போ அவங்களெல்லாம் ரொம்ப கீழே போட்டு மிதிக்கிறதும் அவங்க தான். என்னடா போட்டு மிதிக்கிறீங்க, போட்டு பாராட்டுறீங்க, என்ன சம்பவம்னு கேட்டால் வேறு எதுவுமே கிடையாது. நாங்கள்லாம் பெரியாரிஸ்டுகள், பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே தராசில் வைப்பது எங்களுக்கு பிடிக்கவில்லை. இங்கே பெரியார் அப்படின்னு சொல்கிறதும் அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறதையும் ஒரே தராசில் வைப்பதற்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. பா ரஞ்சித் அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னாராம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, எல்லா இடங்களிலும் ஈவன் சேரிலெல்லாம் பெரியார் அவர்களுடைய சிலை இருக்குது, ஆனால் பெரியார் சிலை இருக்கக்கூடிய பல இடங்களிலும் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதாகவும், அதெல்லாம் தவறான விஷயம் தானே, நீங்கள் எல்லாரையும் அப்படி மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா, அம்பேத்கர்வாதிகளாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இதே திராவிட கும்பலை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கோபி நயனார் அவர்கள் பேசுனது வேறு எதுவுமே கிடையாது. அவர் ஒரு உண்மையான புரட்சியாளர். அவருடைய மனதிலிருந்து நான் ஒரு மக்களுக்காக ஒரு கார்ப்பரேட்டை எதிர்த்து பேசுகிறேன். அப்படி கார்ப்பரேட்டை எதிர்த்து பேசக்கூடிய ஏன் கூட சப்போர்ட்டாக நிற்கக்கூடிய நல்லவங்கள் இருக்கிறீர்களா? இல்லை என்னைய நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் வழக்குகள்லாம் தொடர்ந்து உள்ளக்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களே, நீங்கள் ஃபாசிஸ்ட்வாதிகள் தானே, நீங்கள் தானே ஃபாசிசம் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த கேள்வியை கேட்டோன்னே சுருணி உரைக்குது, ஏகப்பட்ட பேருக்கு உரைக்குது. ஆனால் இந்த கோபி அவர்கள் பேசுகிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுக இவ்வளோ நாள் கட்டியமைத்த பிம்பங்கள் அப்படிங்கிறது சுக்குநூறாக உடையும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோட்டையில் விரிசல் வரும். அந்த விரிசல் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமா அப்படிங்கிற அந்த அரசியலில் போய் நிற்கும்.
ஆல்ரெடி வேல்முருகன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அடுத்ததாக சிறுபான்மை மக்கள் ஜகபர் அலி, ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிறவங்கலாம் கொல்லப்படுறாங்க. இதெல்லாமே ரொம்ப பெரிய அளவில் திமுகவுக்கு நடுக்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீலச்சங்கி, கோபி நாயனார் அவர்கள், பா ரஞ்சித் இந்த மாதிரியான முக்கியமான ஒரு சொல்லாடலை இப்போ திமுகவினுடைய ஹைனாக்கள் எடுத்து வைத்திருப்பது கண்டிப்பாக திமுகவுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும். இந்த பிரச்சனையை திமுக எவ்வளவு சீக்கிரம் ஸ்மூத்தாக முடிக்கிறாங்களோ அது நல்லது. அப்படி இல்லையா இது 2026 தேர்தலில் கூட்டணியே சும்மா அசைத்து பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் ஒருத்தர் வந்து நான் தான்ப்பா உன் அப்பா அப்படின்னு சொன்னால், இல்லை இது நான் சொன்னால் நல்லா இருக்காது, அவரே சொல்லியிருக்காரு, என்னன்னு கேட்டுக்கோங்க. திடீர்னு வந்து நான் தான் உங்க அப்பா நான் சொல்லுவேன்ல, எங்க அப்பா எனக்கு தெரியும்டா, என்னடா நீ வந்து புதுசா எங்க அப்பன்றனே, எங்க அப்பா இருக்க மாட்டாரு நான் கேட்பல, அந்த கேள்வி நான் கேட்கிறேன். உடனே நீலசங்கி பெரியாரிஸ்டுகள், பெரியாரை உண்மையா நேசிக்கக்கூடிய நபர்கள், இன்னைக்கும் நான் சொல்றேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு நான் கொடுக்குற மரியாதை எப்பவுமே தனியா இருக்கும். ஆனா போலி பெரியாரிஸ்டுகளை மதிப்பது அப்படிங்கிறது என் முடியல கூட இருக்காது என்பது இப்போது நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதே வாசகத்தை யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே கோபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. பிஜேபி எப்படி அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துகிறதோ அப்படித்தான் திமுக பெரியார் படத்தை பயன்படுத்துகிறது. அவ்வளோதான், திராவிட அரசியலை முடிச்சு விட்டுட்டீங்க போங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ சிம்பிள், இம்புட்டு தான் இங்கே அரசியல். இந்த அரசியல் பெரியார் அவர்கள் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தார்னா நிச்சயமா இப்போ இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் எதிர்த்திருப்பாரா, ஒரு மதத்தை மட்டும் எதிர்த்திருப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு உண்மையான பெரியாரிஸ்டுகள் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பெரியாருடைய மனப்போக்கு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் மாறுபடும். இன்னைக்கு என்ன பிரச்சனை, அடுத்ததாக அந்த பிரச்சனையை பற்றி பேசியிருப்பார், நாளைக்கு அவர் அதே பிரச்சனையை வேறு மாதிரி அணுகுவார். அதனால தான் அவருடைய பேச்சில் முரண்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். பெரியாரிஸ்டுகள் என்ன செய்வாங்கன்னா, அவருடைய முரண்பாடுகளை அந்த காலச்சூழலுக்கு ஏற்றவாறு நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு பெரியார் இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக முதல்ல அவர் எதிர்த்திருக்கக்கூடிய ஒரு கட்சி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, பொய் பேசி அலையக்கூடிய பல கட்சிகளில் முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை தான். ஏன்னா அவ்வளவு முக்கிய பிரச்சனைகளையும் ஓரம் தள்ளிவிட்டு, புறம் தள்ளிவிட்டு இன்னைக்கு அவங்க நடத்தக்கூடிய நாடகங்கள் எல்லாத்தையுமே மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சரி, முக்கியமான விஷயம், நம்ம எம்பிக்களை இழக்கப் போகிறோம். தொகுதி வாரியாக இல்லாட்டி மாவட்டங்கள் மாநில அளவில் வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களை தேர்வு செய்தார்கள் என்றால் நமக்கு 10 எம்பிக்கள் குறைஞ்சிருவாங்க, இதனால் நம்முடைய குரல் வளையம் நசுக்கப்படும் அப்படின்னு சொல்லி திமுக ஒரு குரலை எழுப்புகிறது. அப்போ சவுத் இந்தியாவை முழுவதுமாக, தென் மாநிலங்களை முழுவதுமாக ஒன்றிணைக்கும் வேலையாக இன்னைக்கு கேரளா, கர்நாடகா இப்படின்னு சொல்லி தெலுங்கானா ஏகப்பட்ட பேருக்கு அழைப்புதல் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அதன் அடிப்படையில் 22ஆம் தேதி அதற்கான கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய முக்கியமான நபர் டி.கே. சிவகுமார் அவர்கள். கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வரார். இந்த மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு, மேகதாது அணை கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கும் நல்லது தான் செய்யும். ஒருத்தனை சொல்லுங்க வைப்போம், தமிழ்நாட்டு அரசியலிருந்து ஒரே ஒருத்தர் உண்மையாக தமிழ்நாட்டு மக்கள் மீது இல்லை தமிழர்கள் மீது, நான் சொல்கிறது தமிழர்கள், நாட் திராவிடர்கள், தமிழர்கள் மீது உண்மையாக நல்ல ஒரு பற்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க பார்ப்போம், மேகதாது அணை தமிழர்களுக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்தை பேசின டி.கே. சிவகுமார் அவர்கள் இதே தமிழ்நாட்டுக்கு வராரு. இந்த மாதிரியான மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களை தேர்வு செய்யும் முறையை 25 வருடங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை எழுப்புவதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லது, அந்த குரல் நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்கள் மக்கள் வாடுகிறார்கள், 25 வருடங்கள் இனி வரப்போகும், அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு பிறகோ இல்லாட்டி 5 வருஷத்துக்கு பிறகோ வரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நீங்கள் இப்படிலாம் நடக்கும், நீங்கள் வந்து எங்களுடைய எம்பிக்களை குறைத்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டினுடைய பேச்சு நாடாளுமன்றத்தில் கேட்காமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவ்வளோ விஷயங்கள் செய்கிறீங்களே, எங்களுக்கு காவிரி நீர் கிடைக்காமல் போனாலோ, மேகதாது அணை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அதனால் நீர்வரத்து எங்களுக்கு குறைந்தாலோ எங்களுடைய மக்களுடைய நிலைமை அடுத்த வருடமே பாதிக்கும் சார். இதற்கு நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க, இதற்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை ஒரு பிரசாவது கேட்டாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டால் அது ஆளும் கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தும். நம்ம மாநிலத்துக்கு வரக்கூடிய இன்னொரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சரை நம்ம அப்படி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, சரி கேள்வி கேட்க வேண்டாம், அட்லீஸ்ட் மேகதாது அணை அப்படிங்கிறது கட்டப்பட வேண்டும் என்பதை எதிர்ப்பதற்காக எதிர்க்கும் வகையில் திமுக ஆளும் கட்சி என்ன செய்தது? இதை எப்போ தெரியுமா அரசியலாக மாற்றுவாங்க? இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அதிமுகவோ இல்லாட்டி நாளைக்கு வேறு ஏதோ கட்சியோ தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும் போது மேகதாது அணை உருவாகுது, அது பிரச்சனை உருவாகிறது என்றால் முதல் ஆளாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி திமுகவாக தான் இருக்கும்.
முதல் ஆளாக வந்து மக்கள் மத்தியில் இதை பேசு பொருளாக மாற்றுற ஒரு கட்சி திமுகவாக தான் இருக்கும். ஏன்னா அது அவங்களுடைய அரசியல் லாபம். இன்றைக்கி அதை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய அரசியல் நஷ்டம். ஸோ இங்கே லாப நஷ்ட கணக்கை பார்த்து தான் அரசியலில் பல முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன. அதில் முக்கியமான முடிவாக இருக்க போகுது மேகதாது அணை. கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வரார். அப்படி வர்ற அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சூப்பரான மீம் நிறைய பேர் பகிர்ந்திருந்தார்கள். இன்றைக்கி அதிமுகவினுடைய ஐடி விங்கும் அதை கேள்வியாக கேட்டிருந்தது. எப்பா நீங்கள் அனுப்பின நாயும் கோழி வேஸ்ட்டு எல்லாமே எங்கள் ஊருக்கு வந்துருச்சு, நாங்கள் அனுப்பின மணல் கல் இதெல்லாம் வந்துருச்சா, கனிம வளங்கள்லாம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் கேட்பதாக ஒரு கேள்வி. இது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. 2 தினங்களுக்கு முன்னாடி திருவனந்தபுரம் அந்த பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு ஊருக்குள்ளே கேரளாவிலிருந்து பிடிக்கப்பட்ட நாய்களை கொண்டு அங்கே விடுறதுக்கு ஒரு வண்டி வந்திருக்கு. நாய்க்கு நாங்கள் தடுப்பூசி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்டரை கிராஸ் பண்ணவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே அந்த நாயை திறந்து விடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து அந்த நாய், அந்த வேன் அப்படிங்கிற அந்த டிரைவர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே பிடிச்சிருக்காங்க. என்னடா இவ்வளோ நாள் குப்பையை தான் கொட்டிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி என்ன நாயை கொண்டு விட வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் முதலமைச்சர்கள் பேசிக்கொள்வார்களப்பா. ஸோ நம்ம ஊருக்கு நம்ம பினராயி விஜயன் அவர்கள் வந்திருக்காங்க, சார் அந்த குப்பையை கொட்ட வேண்டான்னு சொல்லுங்கள், நாய்களை இங்கே விட வேண்டான்னு சொல்லுங்கள், மருத்துவ கழிவு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு தென்காசி திருநெல்வேலி பக்கம்லாம் போட்டுட்ருக்கீங்க, ஏகப்பட்ட டிசீஸ் வருது, இதனால் எங்கள் நாடு எங்கள் தமிழ்நாடு என்ன குப்பை தொட்டியா, இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிறீங்களே இப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பதற்கு ஓகே இப்போ கேட்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நம்ம அரசாங்கம் கேட்கணுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய விஷயங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம பேசவே கூடாது, கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது நாம் கொத்தடிமைகளாகத்தான் இருக்கிறோம் என்பதை யாராலும் மறுக்கவும் முடியாது. சபாநாயகர் அப்பாவு அவர்கள், அவர் திருநெல்வேலிக்காரர்களே, நம்ம பாஷை அப்படிலாம் பேசும்போது வேறு லெவலில் இருக்கும், தூத்துக்குடி திருநெல்வேலி அப்படிலாம் சொல்லும்போது. ஆனால் அதே அப்பாவு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நெல்லையில் சாதி பிரச்சனை கிடையவே கிடையாது. அதெல்லாம் சும்மாப்பா, உண்மையான திருநெல்வேலிக்காரன் யாருப்பா இருக்கா? இதை திருநெல்வேலிக்காரன் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், திருநெல்வேலி தூத்துக்குடிக்காரங்க திருநெல்வேலியில் 224 கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அதுவும் புறநகரில் கிட்டத்தட்ட உள்ள டவுனுக்குள்ளெல்லாம் சேர்த்து ஒரு 64 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி இதே அரசியல் சதுரங்கத்தில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். சில மீடியாக்களும் அந்த விஷயத்தை வெளியில் கோட் பண்ணியிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உண்மையாக திருநெல்வேலியிலேருந்து இதை பார்க்குற ஒரே ஒரு ஆள், மானமுள்ள ரோஷமுள்ள உண்மையை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபி ட்ரூப்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, அப்பாவு அவர்கள் சொன்னதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத கீழே கருத்துக்களாக நான் எதிர்பார்க்கிறேன். திருநெல்வேலியில் எந்த விதமான சாதிய கொலைகளும் கிடையாது, சாதி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பா அவர்கள் சொல்வது என்னன்னா, இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களுடைய அரசாங்கத்துக்கு பெரிய அளவில் கஷ்டம் வந்துடுமப்பா, சாதி பிரச்சனைலாம் இல்லை, அது சும்மா கேன்வாஸ் பண்ணி மக்களை மைண்டு வாஷ் பண்ணி போதை சின்ன சின்ன போதையெல்லாம் பண்ணி கொலை செய்ய வச்சிடுறாங்க, அதனால தான் சிறார்கள் சிக்குகிறார்களே தவிர சாதிய பிரச்சனை கிடையாது. சார் ஒத்துக்கோங்க, மறுபடியும் மக்களை முட்டாளாக்காதீர்கள். சாதி பிரச்சனை இருக்குன்னா ஆமாம் இருக்குது, அதை களைவதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும். அதை விட்டுட்டு சாதி பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லை, அதனால் நீங்கள் இதை தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லி இருக்கிற விஷயத்தை மறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேன்சர் மாதிரி தான். ஒரு செல் நாளடைவில் 1 2ஆக மாறணும், 2 4ஆக மாறணும். ஆனால் அந்த செல் மறுபடியும் இறந்து போகணும், இறந்து போகாமல் மறுபடியும் மல்டிப்ளை ஆகி ஒரு பக்கத்தில் மட்டுமே வீக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, இல்லைங்க இது சும்மா சாதாரண விஷயந்தான் அப்படின்னு சொல்லி ஒரே வருஷத்தில் அது கேன்சர் கட்டியாக உருவாயிரும், அதன் பிறகு உயிர் போயிடும். அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அதை களைவதற்கான முயற்சிகளை ஈடுபடவில்லை என்றால் இது ஒரு கேன்சர் மாதிரி. நாளடைவில் அதை க்யூர் பண்ண முடியாத அளவுக்கு மாறிடுச்சுன்னா மாற்றி வெட்டிட்டு செத்துப்பிடுவாங்க. அதை விட்டுட்டு அரசாங்கத்துக்கு பிரச்சனை வந்துடும், எங்களுடைய திராவிட மாடலுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துடும், சமூக நீதிக்கு நீங்கள் இதெல்லாம் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி அப்பாவு அவர்கள் சொல்லியிருப்பது யார் சொல்ல போகிறாங்க? உண்மையான திருநெல்வேலிக்காரன் யாராவது இருந்தால் வந்து சொல்லுங்கப்பா. முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். என்னப்பா எதுக்கு கொல்லப்பட்டாருன்னு பார்த்தா 6 மாதமாக மனுஷன் ஃபேஸ்புக்கிலலாம் வந்து பேசியிருக்காரு, என்னை கொன்னுருவாங்க எப்படினாலும், 30க்கும் அதிகமான நபர்கள் எனக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க, என்னை கொன்னாலும் பரவாயில்லை, இந்த உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளையும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்காங்க, குறிப்பாக இந்த காவல்துறை அதிகாரிகளை எந்த அளவுக்கு இந்த ஜாகிர் ஹுசேனை கொல்வதற்கு ஸ்கெட்ச்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஜாகிர் ஹுசேன் அவர்கள் சொல்லும் அந்த ஒரு வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரை கொல்லவும் செஞ்சுட்டாங்க. ஜாகிர் ஹுசேன் கொன்ன பிறகு இந்த பிரச்சனை முடிந்ததா என்று கேட்டால், இப்போ ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய மகன் ஒரு வீடியோவை போட்டிருக்கார்.
எங்கள் அப்பாவை எப்படி கொன்னாங்களோ அதே மாதிரி அடுத்தது என்னையும் கொண்டுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு இன்ட்யூஷன் இருக்குது. ஒரு ஹெல்மெட் அணிந்த மனிதர் என்னுடைய வீட்டை வந்து வீடியோ எடுத்தார். நான் வெளியில் போகும்போது அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அடுத்தா என்னையை சுற்று போடுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 4வது குற்றவாளியை இன்னும் போலீஸ் அதிகாரிகள் பிடிக்கவில்லை. அப்போ அவர் சொல்கிற குற்றச்சாட்டு இதுதான். காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் இந்த மாதிரி கிரிமினல்ஸுக்கு இடம் கொடுத்து அவங்கள பிடிக்காமல் விடுவதற்கான காரணம் ஆளும் கட்சிக்கு இது பிரச்சனையாக மாறிவிடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்படி விடுறீங்க. ஆனால் இது மனித உயிர்களை பலியாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தவறு செய்த எல்லாரையுமே நீங்கள் தண்டிங்க. 4வது அந்த பெண்ணை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற கேள்விகளை கேட்கிறார். ஒரு அப்பாவை இழந்த மகன், நான் அப்பாவை இழந்த அந்த சோகத்தில் இருப்பேன், அந்த சீன்லாம் இங்கே இல்லை. நாங்கள் நியாயத்துக்காக போராடுறோம். அவர் மரபுபடியே சொல்கிறார். அவருடைய இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுது அதுபடி சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாவதற்கு நான் பயப்படலை. 1 நிமிஷம் 2 நிமிஷம் வலி அதோடி போயிடும், செத்துருவோம். ஆனால் நாங்கள் இந்த பூமிக்கு வந்தது, அவங்களுடைய குரான் சொல்லியிருக்கிறது அடிப்படையில் நாங்கள் பூமிக்கு வந்தது, அதன் பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இதெல்லாமே முடிக்காமல் போயிடுவோமோ அப்படிங்கிற பயம்தான் எங்களுக்கு இருக்கே தவிர சாவுக்கு பயம் கிடையாது. ஆனால் என்ன, இங்கே இருக்கக்கூடிய கோழைகள் இதை பற்றி பேச மறுக்கிறார்கள், இல்லாட்டி அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்காங்க. என்னையும் கொண்டுட்டாங்கன்னா இப்போது இது ஒரு ஸ்டேட் லெவல் மீடியாவில் வந்திருக்கு, அது சென்ட்ரல் லெவலில் பெரிய அளவில் எல்லா மாநிலங்கள்லையும் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாற வேண்டும். அதனால தான் நான் இந்த வீடியோவை இப்போவே பதிவு செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி ப்ரூஃப் சகிதம் காண்பிக்கிறார். நார்மலாக பேசலைங்க, மனுஷன் ஒவ்வொரு ப்ரூஃபாக எடுத்து காண்பிக்கிறார். இதுக்கு மேலேயும் இந்த ஜாகிர் ஹுசைன் மாதிரி இன்னொரு கொலை அங்கே நடைபெற்றது என்றால் காவல்துறை அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் மக்களின் கண்டனத்துக்கு ஆளாவார்கள். இங்கே நீதித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் எழும்பும். ஜாகிர் ஹுசைனை நம்ம இழந்துட்டோம். அவருடைய மகனையாவது காப்பாற்றுவதற்கு காவல்துறை அதிகாரிகளும் அரசாங்கமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சமாக பார்க்கலாம். அதிமுகவினுடைய ஐடிவிங் சார்பாக இன்னைக்கு இன்னொரு வீடியோ பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வரி வசூலிப்பதற்காக கடப்பாறையுடன் வருகிறார்கள். கடப்பாறை எதுக்குப்பா? உத்தரப்பிரதேசத்தில் நம்ம இந்த ஜேசிபி புல்டோசர்லாம் சொல்லுவோம்ல, ஏதாவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அந்த வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சிடுவாங்க. இங்கே நம்ம ஆள் என்ன செஞ்சுருக்காங்க, புல்டோசர் கொண்டு வராததுனால வாங்க கடப்பாறை, வரி தரலையா, எனக்கு அங்கே ப்ரெஷர் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கடப்பாறையை காண்பிக்கிறாங்க. இது எந்த ஒரு நியாயம்? நம்ம எப்படி எந்த மாதிரியான ஆட்சியில் இருக்கோம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன, கொஞ்சம் இந்த செய்தி வெளியில் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின உடனே இந்த கடப்பாறையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களா 2 அதிகாரிகள், அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. சீமான் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நேற்று ஒரு கொலை, மதியம் ஒரு கொலை, அடுத்ததாக ஒரு 4 மணிக்கு ஒரு கொலை அப்படின்னு சொல்லி கொலையாக நடந்துட்டுருக்கு. அதுவும் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் நடந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பீகார் மாதிரி மாறிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். உண்மையிலேயே நம்மளாம் படித்தவர்கள், அதுவும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லும்போது எப்போதுமே நமக்கு ஒரு கெத்து இருக்கும். அந்த கெத்து சாதாரணமாக வந்தது கிடையாது, நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனது. அது டிஎன்ஏலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற மனிதர்களை விட நமக்கு என்ன 2 கொம்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. பட் மற்ற மனிதர்களை விட சீக்கிரமாக நாகரிகம் அடைந்தவர்கள், மற்ற மனிதர்கள் மொழி பேசுவதற்கு முன்பாகவே நம்ம இலக்கணத்தை வகுத்தவர்கள் அப்படிங்கிற ஏகப்பட்ட பெருமைகள் இருக்குது. இந்த பெருமைகள்லாம் பற்றி பேசினா கண்டிப்பாக திராவிடர்களுக்கு பிடிக்காது. அதனால் தமிழர்கள் அப்படிங்கிறவங்களுடைய வரலாறு வெளியில் வராமல் தடுப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு PhD படித்து வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட தமிழர்கள் இப்போ மாற்றி வெட்டிட்டு செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதும், போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதையும் பார்த்துட்டு சாதாரணமாக நீங்கி போய்விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மை விட பெரிய செல்ஃபிஷ் வேறு யாருமே இருக்க மாட்டோம். அதாவது நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும், அப்போ நம்ம குழந்தைகள் அவங்க பார்த்துக்கிடுவாங்கப்பா, அவங்களுடைய குழந்தைகள் அவங்க பார்த்துக்கிடுவாங்கப்பா அப்படின்னு விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய மூதாதையர்கள் அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அணைக்கட்டுகள் வந்திருக்காது, நமக்கு தேவையான இலக்கணங்கள் வந்திருக்காது, கண்டுபிடிப்புகள் வந்திருக்காது. அவங்க வாழ்க்கையை சும்மா என்ஜாய் பண்ணி வேறு லெவலில் வாழ்ந்துட்டு போயிருந்திருப்பாங்க. நாம் அந்த மாதிரி வாழ்ந்து இந்த தலைமுறையை மட்டும் வீழ்த்த போகிறோமா? வரும் தலைமுறையை பாதுகாப்பதற்கு ஏதாவது முயற்சிகளை மேற்கொள்ள போகிறோமா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வன்புணர்வு, இங்கே இருக்கக்கூடிய சாதிய கொடுமைகள், மத பிரச்சனைகள், இதெல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதை விட்டுட்டு இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் பின்னாடி போகிறது அப்படிங்கிறது மடமைத்தனம். பார்க்கலாம் இதில் மாற்றம் வருமா, இல்லை வெறும் பேச்சுக்கள் மட்டும்தானா அப்படின்னு சொல்கிறத. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.